விதி வலியதுதான், விதி மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. தான் கைப்பிடிக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை. வள்ளுவனுக்கு தெரியாதா? அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான்? அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே, ஒரிஜினலா இருக்குதே. அன்பினால் ஆகிப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க, சமீபத்துல எங்க சென்னை சிட்டில ஒரு ஆக்சிடென்ட், ரத்தம், பையன் துடிக்கிறான், சின்ன பையன், எல்லாருமே வேடிக்கை. இப்ப பாத்தீங்களா நம்முடைய நான் சொல்றது முன்னாடி ஒருத்தர் சொன்னார், முதல்லலாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க, அப்பா காலத்துல அது அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ சரி, உங்களை திட்டி என்ன பிரச்சனை, இல்ல என்ன திட்டி என்ன பிரச்சனை? அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு. ஒரு மலையாள லேடிங்க பொழந்துட்டு ஓடி வந்துச்சு பாருங்க, அந்த கூட்டத்தை எந்த மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேட்கறாங்க. உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டாங்க. வெளியில ஓடி போய் கடையில மருந்து கடையில மருந்து சீட்டு கேட்கறாங்க. அவ மருந்து கொடுன்னு, உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவர் சொன்னாரு, காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டார். உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், மருந்து கொடுன்னா. மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார். பார்த்தா அடிப்பட்டது அவர் புள்ள. இத தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் அனுப்ப மாட்டோம். இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை.